அனைவருக்கும் வணக்கம். வெற்றியில் தொடங்கி வெற்றி முதல்வர், கோட் சூட் போட்ட முதல்வர், வெற்றி வேட்பாளர் அப்படின்னு சொன்னால் பல காரணங்களை அடிக்கிட்டு போகலாம் நம்ம தமிழக வெற்றி கழகத்தை. ஏன்னா ஒவ்வொரு திட்டத்துக்கு பின்னாடியும் இந்த வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அவங்க கட்சியோட பேரை தான் இந்த வெற்றின்னு வச்சுக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பேச போகிறோம். மாதம் 2500 ரூபா மகளிர் உரிமை தொகையாக தருவன்னு சொன்ன தாவேக அரசு இந்த பட்ஜெட்டில் அது இடம்பெறல. படித்த இளைஞர்களுக்கு 4000 ரூபா தருவன்னு சொன்னதை இந்த பட்ஜெட்டில் இடம்பெறல. பொய்யான வாக்குறுதியை கொடுத்து தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் ஆட்சி அமைந்திருக்கிறார். இந்த வாக்குறுதியின் படி ஏதாவது செஞ்சிருக்காருன்னு பார்த்தா இல்லை. அவரோட நோக்கம் என்னன்னா, மக்கள்கிட்ட எப்படியாவது எதையாவது சொல்லி வாக்கு சேகரிக்கணும், வாக்கு வாங்கிக்கணும், முதலமைச்சர் ஆகணும் கனவுல அவர் இருந்திருக்கிறாருங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அவர் சொன்ன வாக்குறுதியை ஒன்று கூட சரியாக நிறைவேற்றலைங்கிறது தான் நம்ம தாழ்மையான கருத்து. ஏனென்றால் பாருங்க, விவசாய கடன் பற்றி நம்ம பேச போகிறோம். ஏனென்றால் விவசாயிகள் இல்லைன்னா அந்த நாட்டில் உணவு கிடையாது. விவசாயம் தான் நம்ம நாட்டோட முதுகெலும்பே. ஆனால் விவசாயத்துறை பார்த்தீங்கன்னா ரொம்ப அவர் வாக்குறுதியின்படி சொன்னது எதுவும் நிறைவேற்றலை. 5 ஏக்கர் கீழே உள்ளவங்களுக்கு முழுமையாக தள்ளுபடி, 5 ஏக்கர் மேலவங்களுக்கு பாதி தள்ளுபடின்னு சொன்னார். அதை கூட சரியாக வாக்குறுதி நிறைவேற்றலை. இது உத்தரவாதம்னு சொன்னார், அது நிறைவேற்றலை. ஆனால் பாருங்கள், ஆடு மாடு வளத்தில் கைம்பெண்களுக்கு விதவை பெண்களுக்கு 5 ஆடுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னார். 5 ஆடுகள் வழங்கப்படும் சொன்னது வீட்டில் வளர்க்க, ஆனால் நாட்டிலே நான் வளர்ப்பேன் அப்படின்னு சொன்ன சீமானவர்களை மறந்துட்டாங்க. விவசாய சங்கத்துக்கு நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் விவசாய கடனை நான் முழுமையாக தள்ளுபடி பண்ணுறேன். ஆனால் இனிமேல் நான் விவசாயிகள் கடன் வாங்கும் நிலையை நான் உருவாக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன செந்தமிழன் சீமான் அவர்களை இந்த விவசாய சங்கம் மறந்தது ஏனோ தெரியல. ஏன்னா நாம் தமிழக கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஆட்சி வரைவரில் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. எல்லா மக்களும் பார்த்துருப்பாங்க. ஆனால் கவர்ச்சியை நோக்கிய மட்டுமே இந்த மக்கள் போகிறாங்கங்கிறது தான் தமிழ்நாட்டோட சாபக்கேடு. ஏன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கவர்ச்சி விளம்பரம் இப்போ 2000 அண்ணன் கொடுத்தாரா, முதல்வர் அண்ணன் கொடுத்தாரா, இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காரா? இல்லை. அதுபோல் 6 சிலிண்டர் இலவசம்னாரு, கொடுத்தாரா? கொடுக்கல. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 1 லட்சக்கணக்கில் கல்யாணம் நடக்குது. அப்போ ஒரு பவுன் 1 லட்சம்னா எவ்வளோ பவுன் கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்படி போனால் நாடு தாங்குமா? கடன் வாங்கும் நிலையை தான் உருவாகும். தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பாதாளத்துக்கு செல்கிறது. இதில் வர கடன் வர இந்த சூழ்நிலாம் தமிழ்நாட்டு மக்கள் இருக்குது. அப்போவே செந்தமிழன் சீமான் சொன்னார், கவர்ச்சி திட்டங்களுக்கு விலை போனால் நம்ம வருவாய் வளத்தை இழக்க வேண்டியதாக இருக்கும், கடன் நிலையை தள்ளாடும், கடன் நிலை உருவாகும் அப்படின்னு அப்பவே சொன்னார். ஆனால் இந்த மக்கள் அதையும் ஏற்றுக்காமல் கவர்ச்சி நோக்கி தான் பயணித்தாங்க. கவர்ச்சி விளம்பரம் என்ன நோக்கம்னா கவர்ச்சி விளம்பரம், கவர்ச்சி தான், வேற ஒன்றும் இல்லை. யாரெல்லாம் ஆட்சிக்கு வராங்களோ அவங்க பேர்லேயே கலைஞர் காப்பீடு திட்டம், அம்மா உணவு திட்டம், கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் அப்படிங்கிற பேரை உருவாக்கி ஏன் தமிழ்நாடு அரசுக்கு வீடு வழங்கும் திட்டம்னு கொண்டு வரல? அவங்க ஆட்சியில் என்ன பண்ணணுமோ ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க. இதுபோல் வெற்றி வீடு வழங்கும் திட்டம் அவங்க கட்சி பேர்லேயே. யாரெல்லாம் ஆட்சிக்கு வராங்களோ அவங்கெல்லாம் தன் கட்சி புனை பெயரோ இல்லை அதன் தலைவர் பேரோ இணைச்சி அவங்க செஞ்சதா ஒரு கணக்கு வருது. இனிமேல் ஆன்லைனில் தமிழ்நாடு மக்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? நேராக கண்ணாடி முன்னாடி போகிறீங்க, கண்ணாடியை பார்க்குறீங்க, உங்களை நீங்களே காரி துப்பிக்கிங்க. ஆன்லைனில் மது விற்பனை வீடு தேடி வந்துடும். இன்னும் வாங்க முடியலை, ஆனால் ஆன்லைன் போட்டால் மது வீடு தேடி வருதான். இவ்வளோ திட்டம், இதெல்லாம் ஒரு திட்டம், அது வெற்றி திட்டம். நான் என்ன சொல்கிறேன்ட்டா, எல்லா இடத்துலையும் விஜய் அவர்கள் ஃபோட்டோ வைக்கிறீங்களே, இந்த டாஸ்மாக் வாசல்ல வைங்களேன், அதில் இருந்தானே அதிக வருமானம் வருது. தயவு செஞ்சு டாஸ்மாக் வாசலில் விஜய் அவர்கள் போட்டோவை வைங்க. வெற்றி டாஸ்மாக் நிறுவனம் வைங்க, பேர் வைங்க. வெற்றி டாஸ்மாக் கடைன்னு வைங்க. ஏன் அதை வைக்க மாட்டேன்றீங்க? எல்லாத்துக்கும் வெற்றின்னு வைக்கிறேன். நீங்கள் இந்த டாஸ்மாக்கும் நீங்கள் வெற்றி டாஸ்மாக் கடைன்னு வைங்க. வைக்கணும்ல, போட்டோ வைங்க, அதையும் வைக்கணும்ல. அப்போ இந்த தமிழ்நாட்டு சாராய குடோன் நல்லா சீர சிறப்புமாக இருக்குல்ல, இதை வைக்கணுங்க. அமைச்சர் பெருமக்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன்.
தயவு செஞ்சு உங்கள் ஊர் பக்கத்துலேயோ உங்கள் கிராமத்துலேயோ பக்கத்துலேயோ இல்லை உங்கள் மாவட்டத்துலேயோ உள்ள ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலும் வெற்றி டாஸ்மாக் கடைன்னு மாற்றி விட்டுட்டு விஜய் அவர்கள் போட்டாவை வைங்க. எல்லா இடத்துலையும் வைக்க ஆசைப்படுறீங்களே, மருத்துவமனையில் வைக்கிறீங்க, அலுவலகத்தில் வைக்கிறீங்க, அரசு அலுவலகத்தில் வைக்கிறீங்களே, அப்போ இதுவும் அரசு அலுவலகம் தானே. அதனால் தயவு செஞ்சு சொல்கிறோம், டாஸ்மாக் வெற்றி டாஸ்மாக் கடையில் விஜய் அவர்கள் போட்டால் வைக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன்.